ஜனநாயகன் படத்தை பத்தி அப்டேட் ஃபேன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா, அவங்கள குதூகலப்படுத்துற அப்டேட் வரும்னு பார்த்தா, அவங்க தலையில இடி இறக்குற மாரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கனடா நாட்டுல ஜனநாயகன் படத்த ரிலீஸ் செய்ய போற யாக் சினிமாஸ் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதோட ரிசர்வேஷன்லாம் வந்து பண்ணவங்கலாம் திருப்பி வாங்கிக்கோங்கன்னு போட்டுருக்காங்க. ஏப்ரல் 30ன்றது அங்க ஒரு சாதாரண டேட் என்னப்பா இதுவரைக்கும் தள்ளி போச்சுன்னு ஒரு தள்ளி போயிருக்குன்னு பார்த்தா கூட, இங்க பார்த்தா ஏப்ரல் 30 அதுக்குள்ள எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் சான்சஸ் இருக்கு. எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணா அந்த படத்த ரிலீஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த நிலைமை என்ன ஆகும் சார் இப்ப அடுத்து? இந்த ஜனநாயகம் பொறுத்தவரையில அது ஏற்கனவே நம்ம பேசினதான். அது ரிவைசிங் கமிட்டியில போய் முடிய வேண்டியதை அது வழக்கு போட்டது மூலமா அது வாய்தா கேஸா மாத்தி விட்டது யாருன்னா இவங்க தான் ப்ரொடியூசர் சைட்ல தான் அந்த தப்பா பண்ணாங்க. அவர் வெறும் நடிகரா இருந்தா பிரச்சனை இல்லை, படம் எப்படி வேணாலும் வந்துடும். அவர் இப்போ அரசியல்வாதியா மாறின பின்னாடி அந்த படத்தினுடைய கட்சி கொடிகள் பஞ்சு டைலாக்ஸ் எல்லாம் நிறைய அவர் பேசியிருக்காருங்கிறப்ப பொலிட்டிக்கலா இந்த படத்தை வந்து தேர்தல் காலங்களிலே பார்ப்பதற்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா தெருவில் போனீங்கன்னா திடீர்னு காந்திக்கு வந்து ஒரு பெரிய சாக்கை போட்டு வச்சிருப்பாங்க, ஜவஹர்லால் நேருக்கு ஒரு சாக்கு முட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா இவர்களையெல்லாம் பார்த்தால் தலைவர்களுடைய அண்ணாவினுடைய சிலையை பார்த்தால், கலைஞர் சிலையை பார்த்தா, பெரியார் சிலையை பார்த்தா நாவும் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு தேர்தல் ஆணையம் தலைவர்கள் சிலைக்கு கூட சாக்கு முட்டையை போட்டு கட்டுறாங்க. அப்படின்னா சினிமாவை எப்படி விடுவாங்க? சினிமா விட மாட்டாங்க. அதனால ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவது என்பது காலதாமதம் வந்து, ஏன்னா அது பொங்கலுக்கே வர வேண்டியது. இப்போ பிப்ரவரியே ஏறத்தாழ வந்து பாதி மாதங்கள் கடந்துட்டோம். அப்போ ஒரு மாத காலத்திற்கு மேலாக அது அந்த வழக்கு நீட்டித்து கொண்டே போகிற போது அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிருக்கிறவனுடைய காசை வந்து வச்சிருக்கிறது நியாயம் இல்லைங்கிறதுனால அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்னா எப்போ வரும்னு அவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை அது எலெக்ஷனுக்கு பின்னாடி வரும்னா அவ்வளவு நாள் ஒருத்தனுடைய புக்கிங் பண்ண காசு எல்லாம் வச்சுக்கிறது முறையில்லைன்னு திருப்பி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சரியான முறை தான் அது. அதனால இனிமே வந்து ஜனநாயகனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் கையில் போய்விடும். அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பும் சந்தித்து கொள்ளாத வரைக்கும் தப்பிச்சிடும் ஜனநாயகம். நடுவில் சிக்கிச்சுன்னா ஜனநாயகனுக்கு எந்த இதுவுமே கிடைக்காது. அப்புறம் திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு பின்னாடி அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு ஏறத்தால எல்லாருக்குமே போயிடும். ஏன்னா அதுக்கு பின்னாடி அவருக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சினிமாவில் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்ட ஒரு ஆள். எப்போவுமே அவர் வந்து தன்னை வந்து நான் ஒரு பெரிய கதாநாயகன், நான் ஒரு வசூலில் வந்து ஒரு மாபெரும் வந்து கதாநாயகன் அவர் நிரூபிச்சிருக்காரு. அரசியலில் அவர் நிரூபிக்கலை. இப்போ தான் தொடங்கியிருக்கார் பயணத்தை, 2 ஆண்டு காலமாக இருக்கார். அதனால் அரசியலும் சினிமாவும் அப்படிங்கிறப்ப 2 துறையிலையுமே வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. 2வது அப்படி ஒருவேளை ஜெயித்தாலும் தற்காலிகமான வெற்றியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பாக்யராஜ் வந்து நடிகரானார், டி ராஜேந்தர் நடிகரானார். ஒவ்வொரு காலகட்டத்தில் சூர்யா வந்து இப்போ வந்து வில்லனாலாம் நடிக்கிறாரு. பல பேர் இயக்குனர்கள் வந்து வந்து ஆட்டோகிராஃப் மாதிரி படத்தில் சேரன் நடித்தார், யோகி மாதிரி படத்தில் வந்து அமீர் நடித்தார். அப்படி ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. இயக்குனர்கள் வந்து நடிகர்களாக அவதாரம் எடுப்பது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்த அவர் வந்து அவர் ஹீரோவாயிட்டார். இருப்பார் அந்த வித் லவ்வில் வந்து அவர் ஹீரோவாயிட்டார். அதே மாதிரி ஏற்கனவே வந்து அந்த லவ் டுடேல நடித்தவரும் டைரக்டர் தான். அப்போ இந்த டைரக்டரை வந்து நடிக்கிறதுங்கிறது கதை படங்களில் தான் ஒர்க் அவுட் ஆகுது. கதையை தாண்டிய சூப்பர் ஹீரோயிஸ்டுக்குள்ள அவங்களால வர முடியுமானா வர முடியாது. குரங்கு செய்கிற சேட்டையெல்லாம் குரங்காட்டி செய்ய முடியாது. கம்ம குச்சி நம்ம கையில் தான். அது மாதிரி ஒரு சினிமா துறைக்குள்ளே இருக்கிறப்பயே ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு தடத்திலிருந்து இன்னொரு தடத்துக்கு மாறும்போது அவங்களால நிலைநிறுத்த முடியல. இப்போ அரசியலுங்கிறது அது ஒரு தனி கலை. அது மக்களை வந்து தன் பக்கம் ஈர்ப்பது மட்டும் இல்லை, அதுக்குள்ள நிர்வாக திறன் இருக்கிறது, அதுக்குள்ள வந்து உட்கட்சி குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பிரச்சனை இருக்குது, பல பஞ்சாயத்து இருக்கு. சினிமாங்கிறது அப்படி இல்லை, அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு கற்பனாவாதமான உலகம், ஒரு மேஜிக் வேர்ல்டு. அந்த மேஜிக் வேர்ல்டில் விஜய் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு நேர் எதிரான ஒரு உலகம் தான் அரசியல் உலகம். அதில் வெற்றி பெறுவாராங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஜனநாயகனுடைய ரிலீஸுக்கு அவருடைய அரசியல் முயற்சிகள் தடையாகிவிட்டது. இந்த தடையை அவர் தகர்ப்பாரா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் கோர்ட்டு மூலமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. சார் நெக்ஸ்ட் ராஷ்மிகா நிவின் பாலி அவர்களோட திருமண சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. அதாவது அதை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், அதோட உரிமத்தை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க 60 கோடிக்கு அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்தது. ஏற்கனவே நயன்தாரா இது மாதிரி செஞ்சு அதுக்குள்ள பல விமர்சனங்களை அவங்க எதிர்கொண்டாங்க. ஸோ இந்த வாட்டி என்னன்னா நிவின் பாலி தெளிவாக இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்னன்னா இந்த திருமணம்ன்றது வந்து ஒரு உறவை பொறுத்தது, அதை வந்து நாங்கள் வியாபாரமாக்க விருப்பல. ஸோ இந்த ஆஃபர் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் இது மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கறதே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதா, ஒரு எதிர்கால நட்சத்திர அந்தஸ்துக்கு அது ஒரு தவறான எடுத்துக்காட்டாயிடாதா? அது தனி மனித வாழ்க்கையை வந்து படம் பிடிப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல,
அதே காசாக்குறது, அதே கமர்ஷியல் ஆக்குறது அப்படின்னு ஒரு பிஸ்னஸாக மாற்றுறதுன்னு ஒரு இடத்த நோக்கி நகர்றதுக்கு அது அநாகரிகமானது தான். ஏன்னா நீங்கள் ஊரே கூடி வந்து பெரிய பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுற சில திருமண உறவுகள் தனிநபருடைய தனிப்பட்ட உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கலில் சில நேரம் என்ன ஆயிருதுன்னா பிரிஞ்சு போயிடும். லவ்வில் பிரேக்கப் ஆகிறதும் குடும்ப உறவுகள் வந்து பிரிந்து போகிறது, கணவன் மனைவி பிரிந்து போகிறதும் ஒன்றும் கிடையாது. லவ்வில் பிரேக்கப் ஆனால் அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. திருமணங்கிறது ஊரை கூட்டி எல்லாரும் உலகத்தை கூட்டி தனக்கு இருக்கிற உறவுகள் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து நடக்கிற ஒரு விஷயம். அத்தனை பேரும் சாட்சியாக இருக்கான். ஒரு கல்யாணத்தில் 1000 பேர் கூடுறான்னா 1000 பேருமே சாட்சியாக இருக்கான். 1000 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ சினிமா நடிகர்களுடைய தனிமனித வாழ்க்கையை நீங்கள் அந்தரங்கத்தை வந்து அந்தரங்க லைஃபுடைய இதை வந்து நீங்கள் திருமண வாழ்க்கையை படம் பிடிச்சீங்கன்னா நாளைக்கு ஏதாவது பிரிந்து போனார்கள், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஆகிறாங்கன்னா அது வந்து அது ஒரு பெரிய சங்கடமான விஷயமாக மாறும். அதனால் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரையில் அவங்களுடைய குழந்தைகள், இப்போ சில பேர் ஒரு பிரபல இயக்குனர் சொல்கிறாரு, என்னுடைய குடும்பத்தை நான் வந்து வெளியில் காட்டலை. எதனால் நான் வெளியில் காட்டலைன்னா அவங்க ப்ரைவசி கெடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு நடிகனுடைய மகன், நடிகனுடைய மகள் அப்படிங்கிறதுனாலேயே அவங்க சந்திக்கக்கூடிய சிரமங்கள்னு ஒன்று இருக்குது. பிரபலங்களுடைய குழந்தைகளுக்குன்னு சில சிக்கல்களும் இருக்காது. அதனால் 60 கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கொடுத்தாலும் சரி, என்னுடைய தனிமனித வாழ்க்கையை நான் வியாபாரமாக்க மாட்டேன்னு சொல்கிற விஷயம் இல்லை. அது ரொம்ப பெரிய வரவேற்புக்குரிய விஷயம். அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் போன்றவர்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ், அது மூலமாக ஒரு விளம்பரம் கிடைக்குது, அது மூலமாக ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்குதுன்னு அவங்க அதை செய்வாங்க. அதை அவங்களுடைய குற்றமாக சொல்ல முடியாது. நிராகரித்தது நல்ல விஷயம். வேணான்னு சொன்னதை நம்ம பாராட்டணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் கோர்ட்ல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காதலர் தினத்தில் வந்து ஆர்த்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தன் குழந்தைங்களோட 2 பேரோட இருக்கிற மாதிரி ஆர்த்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது வந்து என்ன காரணமா இருக்கும் சார்? இது மூலியமா அவங்க ஒரு செய்தி சொல்ல வராங்களா யாருக்காச்சும்? அதாவது சினிமா நடிகனா இருக்கக்கூடியவனா வந்து கலைஞனா இருக்கிறவன் எல்லாருக்குமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சராசரி மனிதனுக்கும் அவனுக்கும் நிறைய வேறுபடுது. நீங்க ஒரு சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகன் ஒரே நாளில் உலகம் முழுக்க பார்க்கப்படுறான். ஒரே ஒரு இரவுல ஒரு போஸ்டர் ஒட்டும் போது, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது உலகம் முழுக்க அவன் அறியப்படுறான். உலகம் முழுக்க அவர்களுக்கு ரசிகர்களும், அவனை நேசிப்பவர்களும், அவனோட செல்ஃபி எடுக்கிறவங்களும் எல்லாருமே விசிட்டிங் கார்டை பாக்கெட்டில் வச்சுருப்பான். ஒரு நடிகனுக்கு அவனுடைய முகமே விசிட்டிங் கார்டாக இருக்குது. அப்போ அவனுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாப்பது அப்படின்னு ஒன்று இல்லை. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை மனைவி இருந்தது, எம்ஆர் ராதாவுக்கு எத்தனை பொண்டாட்டி, இப்படிலாம் கேள்வி இருக்குது. கண்ணதாசனுக்கு எத்தனை மனைவி, இப்படிலாம் ஒரு பெரிய கலைஞர்கள் லிஸ்ட்டு பூரா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு திருமணத்தை தாண்டி நிறைய பந்தங்கள் இருந்தது என்பதுதான் உண்மை. அது அந்த தலைமுறை ஏற்றுக்கொண்டது. இந்த தலைமுறையில் அதை ஏற்கலை. அப்படித்தான் அதை பார்க்கணும். முன்னாடி பெண்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் அந்த குடும்ப அமைப்பை சிதைக்காமல் வச்சுருந்தாங்கல்ல. அவங்களுக்கு வெளியில் என்ன விதமான இது இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தனி. அது வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறவனுக்கு அவனுடைய மனநிலையில் எத்தனையோ விதமான மாற்றங்கள் இருக்கிறது. கலைஞனாக இருக்கிறவனுக்கு அவன் வயதை தாண்டிய காதல் வர்றது, அதெல்லாம் வந்து உலகம் முழுக்க இருக்குது. நீங்கள் உலகத்தில் எந்த மகா கலைஞர்களையும், நடிகர்களையும், கவிஞர்களையும், எழுத்தாளர்களையும், இந்த கலை இலக்கியம் சார்ந்தவர்களையுமே நீங்கள் இந்த தனி மனித ஒழுங்கு இருக்குல்ல, அது கூட கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரீமான கேரக்டர் தான் இந்த துறைக்கே வருவான், கலைத்துறைக்கே வருவான். அதனால இந்த குற்றங்கள் காண்பதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது கடந்த தலைமுறையில் இல்லை. இந்த தலைமுறையில் அது மிக சரியா வந்து கராளா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவரை தவற விட்டுருக்க கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து அவரை வந்து தவற விட்டக்கூடாது. அவரை மிஸ் பண்ணுறாங்கிறத தான் குழந்தைகள் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. சார், இப்போ சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வந்து 200 கோடி, 300 கோடி, 1000 கோடி, 1500 கோடி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏறிட்டே போகுது கோடிகள். இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து கஷ்டம் தான் படுறாங்க. ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து நடிகர்கள் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க காசு வாங்கிட்டு படத்துக்கு ஷூட்டிங்கு சரியா வரமாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தயாரிப்பாளருக்கு. ரீசெண்டா தேனாண்டால் பிலிம்ஸ் வந்து தனுஷ் மேல 20 கோடி ரூபாய் வாங்கிட்டு நடிக்க வரமாட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்களுடைய பணத்தை அவங்க இழந்தாங்கன்னா அவங்க வழக்கு போட தானே செய்வாங்க. ஏன்னா அவர் வந்து ஓடுற குதிரையா இருக்கிறாரு, பந்தய குதிரையா இருக்கிறாரு. அவங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா, பாதிக்கப்பட்டவங்க 20 கோடி ரூபாய் ஏன் இழக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து சினிமாவில் வந்து நடிகர்களாக இருக்கிறவங்க வந்து சேஃப்டியாக வந்து பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் தத்தளிக்கணும், அவங்க மட்டும் கடனில் இருக்கணும், அவங்க வட்டி கட்டணும், அல்லது அவங்க வந்து பொருளாதாரத்தை இழக்கணும், வீட்டை வந்து விற்று ஒருத்தன் படம் எடுப்பேன், இவன் அதை வச்சு அவன் பங்களா கட்டுவாங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பர்சன்டேஜ்னு ஒன்று உருவாக்கப்படணும். ஒரு சினிமாவில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து
விற்பனை ஆகுதோ அதுல இருந்து அதனுடைய குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து நடிகனுக்கு சம்பளமா கொடுக்கறதுங்கிற முறை உருவானாதான். இப்ப சமீபத்துல கூட சசிகுமார் சொன்னாரு, என்னோட படம் சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் வந்து ஓடுன பின்னாடி நான் என் சம்பளத்தை உயர்த்தலை, ஏன்னா நானே ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால நல்ல கதையோடு வரக்கூடியவர்களுக்கு அது ஒரு தடையா மாறிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மனநிலை எத்தனை நடிகர்களுக்கு இருக்கிறது? முன்கூட்டியே பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த படம் நடக்குதா, அது வந்து எடுக்கிறானா, முடிக்கிறானா, அது வியாபாரம் ஆகுதா, அவன் நாசமா போறானா, அது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு நடிகன் நினைக்கிறாங்க. ஒரு கூட்டு முயற்சி தானே. புதிய கலைஞர்களை எங்கிருந்து நம்ம உருவாக்கி, சிறு படங்கள் அழிஞ்சிருச்சுன்னா புதுமுக நடிகர்களே நமக்கு கிடைக்க மாட்டான். எடுத்துலேயே ஒரு கார்பரேட் கம்பெனியில வந்து ஒரு பெரிய நடிகனை அறிமுகப்படுத்துவாங்களா? அப்படி அறிமுகப்படுத்த மாட்டாங்க எங்கேயும். அதனால சிறு படங்கள்ல இருந்து தான் பெரிய நடிகர்கள் எல்லாருமே உருவாகியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து முதல் படம் வந்து பெரிய பட்ஜெட் படத்துல நடிச்சாரு. ஒரு மெரினான்னு ஒரு சாதாரண ஒரு சின்ன லோ பட்ஜெட் படத்துல நடிக்கிறார். விஜய் சேதுபதி ஒரு தென்மேற்கு பருவ காட்டு மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறார். தனுஷ் வந்து காதல் கொண்டேன் அந்த முதல் கட்ட படங்கள்லாம் வந்து சாதாரண படங்கள்ல இருந்து தான் வர்றாங்க. இப்ப சாதாரண படங்கள்ல இருந்தா எல்லா பெரிய நடிகர்களும் ரஜினிகாந்த், கமலஹாசன்ல இருந்து வந்திருக்காங்க. சிறு படங்களுக்கு நீ எதிர்காலமே இல்லை அப்படின்னா புதிய கலைஞர்கள் வரமாட்டான், புதிய கதாசிரியர்கள் வரமாட்டான், புதிய இசையமைப்பாளர்கள் வரமாட்டான், புதிய இயக்குநர்கள் வரவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஆர்பி சௌத்ரியோட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் புது இயக்குநர்கள், புதிய ஒளிப்பதிவாளர்கள், புதிய இசையமைப்பாளர்கள்னு புதிய புதிய கலைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் பீக்கில் இருக்கும்போது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பல பேர் இயக்குநர்கள் ஆனாங்க, புதிய இசையமைப்பாளர்கள். தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில ஒரு 438 பேரை வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு விஜயகாந்த். இன்னைக்கு இருக்க நடிகை எவனாவது நான் இத்தனை கலைஞர்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னால் உருவாகியிருக்காங்க, என்னால் இவ்வளோ டைரக்டர் உருவாகியிருக்காங்க, என்னால் இவ்வளோ கதாசிரியர்னு ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. ஏற்கனவே ஜெயிச்சுட்டு வர்றவனுக்கு கால்ஷீட் கொடுப்பாங்க. அவனை இவங்க நடித்ததுனால அந்த படம் தோத்தும் போயிடும். தோத்தவொடனே அவனை தெருவில் விட்டுட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. அதனால தொடர்ச்சியாக தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய அழிவு பாதையில் போய் கொண்டிருப்பது தான் சிறு பட்ஜெட் படங்களின் மீதான வெற்றி பெறாத ஒரு சூழல் நீடிப்பது என்பதை காட்டு. சார், ஒரு மேடையில 23 படங்களை இயக்கிய வெங்கடேஷ் அவர்களை பாலா சார் வந்து யாருன்னே தெரியாதுன்னு அவர்களை படங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விமர்சனம் வந்து சமீப காலமா சில டேரக்டர்ஸ் மேல அதை வைக்க முடியுது. உதாரணமா மிஷ்கின் சார் கூட அப்படி சம்டைம்ஸ் பேசுவாருன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விமர்சனங்கள் ஆரோக்கியமானதா சார்? இது ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாதா? ஒவ்வொருத்தரும் தேர்வு செஞ்சு தானே இப்போ சாப்பிட்றோம். எல்லாரும் எல்லா வகையான உணவும் சாப்பிட்றாங்களா? கிடையாதுல்ல. சில பேர் வந்து மீன் சாப்பிட்றாங்க விரும்பி, சில பேர் நான் சைவம் தாங்க சாப்பிட்றேன், நான் பியூர் வெஜ்ஜுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ரசனை வந்து உணவில் வேறுபடுறது மாதிரி சினிமாவிலையும் தேர்வு செய்யப்பட்ட ரசனை இருக்குது. சில பேர் அவார்டு படமாக பார்ப்பான், சில பேர் ரொம்ப த்ரில்லர் படமாக பார்ப்பான், சில பேர் கொடூரமான வன்முறை படங்கள் ஆக்ஷன் த்ரில்லராக பார்ப்பான், ஒரு சென்டிமெண்ட் படமாக பார்க்குறவங்களாம் இருக்கான். ஒவ்வொருத்தனுக்கு ஒரு வேற வேற தேவைகளும் இருக்குது, தீர்வு, அதாவது அவங்களுடைய தேடலுடைய வித்தியாசம் இருக்குது. அதனால் பாலா வந்து பாலு மகேந்திராவினுடைய பட்டறையில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வேர்ல்டு கிளாசிக் மூவிகளுக்கான ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் ஒரு உலக தரமான படத்திற்கான ஒரு முன்னோடி இயக்குநர்களில் ஒருவர் பாலு மகேந்திரா. அவர் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா வந்து ஒரு ட்ராமா தன்மையோடு இருந்துச்சு. ஒரு நேச்சராக ஒரு கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு அச்சசலான வாழ்க்கையினுடைய உண்மை பதிவுகள் மாதிரி வீடு, சந்தியாராக அந்த மாதிரி படங்களில் தான் அவர் வேலை பார்த்தார். அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பாலாவுடைய சிஷியர்கள்லாம் வந்து யதார்த்த படத்தை வந்து பாலு மகேந்திராவை கற்றுக்கொண்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஆக்ஷன் கலந்துட்டாங்க, வன்முறையை கலந்து வன்முறையின் குரூரத்தை வந்து படத்தில் அதிகப்படுத்தி கமர்ஷியலாகவும் ஹீரோவுக்குமான தீனியாகவும் அதை மாற்றி வெற்றி பெற்றாங்க. அப்படி தான் அந்த கேட்டகரி பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேது, அந்த மாதிரியான படங்கள், பிதா மகன், எல்லா மாதிரியான படங்களில் பார்த்தீங்கன்னா நான்கடவுள்லாம் வன்முறையின் உச்சம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் படத்தில். யதார்த்தமாக இருக்கும் படம். ஒரு அவார்டு மூவிக்கான தன்மையும் அதுக்குள்ளே, ஒரு பெர்ஃபெக்ஷனும் அதுக்குள்ளே இருக்கும். அதை மீறி வந்து ஒரு வன்முறையினுடைய ஒரு குரூர முகம் ஒன்று ஒளிஞ்சிருக்கும் அந்த படத்தில். இது 3 கலவையாக இருக்கும்போது அவர் படம் வெற்றி பெறுது. இப்போ இந்த வகை படங்களை வந்து ரசிக்கிறவர் வெங்கடேஷோட படங்களை வந்து ரசிக்க மாட்டார். அதனால் அவர் வந்து அது குறித்து தெரியாதுன்னு சொன்னது வந்து பழகலை, படம் பார்க்கல, அப்படி தான் அர்த்தம் அதுக்கு. அப்படி ஒருத்தரே இருக்கிறதே தெரியலேன்னு சொல்கிறதுனா அவர் வேற ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சில பேர் சொல்லுவான் அவர் சரக்கை போட்டு மறந்துட்டார் எல்லாத்தையும் அப்படின்பா. அப்படி கிடையாது. கற்பனை உலகத்திலே சஞ்சரிப்பதும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் ஒரு வகை படங்களை ரசிப்பவர். இப்போ கர்நாடக மியூசிக் கேட்குறவன் வந்து சினிமா மியூசிக்கை விரும்ப மாட்டான். சினிமாவில் குத்துப்பாட்டு கேட்குற வகையரா இருக்கிறவன் மெலடி கேட்க மாட்டேங்கிறான். அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கிறணும். சித் ஸ்ரீராம் யாருன்னு தெரில அப்படிங்கிறதுனால சங்கீத உலகம் அழிஞ்சு போயிருமா என்ன? எனக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. சங்கீதம் அழிஞ்சிருமா உலகத்தை விட்டு? அப்படி கிடையாது. ஒருத்தருடைய தனிப்பட்ட ரசனை. அதனால் அவர் வேணும்னே அவரை இக்னோர் பண்ணாரா, புறக்கணித்தாரா, மறுத்தாரா? அப்படி அல்ல. அவர் அதை அறிஞ்சிக்கலை அல்லது அப்டேட்டில் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம்.
நிச்சயமா சார். எங்களோட வந்து பல விஷயங்கள நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்காக நாங்க உங்ககிட்ட இருந்து காத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில எங்க கூட வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.